Praise the Lord, brothers and sisters. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அதான் வசனம் சங்கீதம் 144 ஒன்றில் சொல்லி, என் கைகளையும் என் விரல்களையும் அவர் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்றார். நீங்க நினைக்கலாம், என்ன யுத்தம்? யுத்தம் எப்பவுமே மாம்சத்தோட இல்லை. எப்பவுமே யுத்தம் மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் இல்லை, ஆவி மண்டலம். இந்த யுத்தத்துக்கு எப்படி ஆயத்தமானோம்? அதுக்கு தான் வசனம் சொல்லுது, என் கைகளையும் என் விரல்களையும் தேவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்றார். எப்பெல்லாம் முழங்காலிட்டு கை நீட்டி நீங்க ஜெபிக்கிறீங்களோ உங்க கைகள் திடம்பெறும். இந்த பலன் கிடைச்ச பிறகு நீங்க நிறைய யுத்தத்தை உங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. எல்லாரும் கையை மேலே தூக்கி ஜெயிக்கிறதுனால பலன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். எப்பெல்லாம் உங்க கைகள் மேலே தூக்குறதோ அப்பெல்லாம் தேவன் உங்க கைகளையும் உங்க விரல்களையும் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்றார். என்ன யுத்தம்? உங்களுக்கு விதமா பேசப்பட்ட காரியம், செஞ்சப்பட்ட காரியம், செய்யணும்னு சிந்திக்கிற காரியங்கள், இது எல்லாத்தையுமே எப்பெல்லாம் நீங்க கையை தூக்கிட்டீங்களோ அப்பெல்லாம் அதை ஜெயிச்சிட்டீங்க. மோசேயின் கை எப்பெல்லாம் மேலே இருந்துச்சோ அப்பெல்லாம் இஸ்ரேல் ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. அதே மாதிரிதான் கர்த்தர் உங்க கையை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணிட்டாரு. எப்பெல்லாம் பிரச்சனைகள் உங்களை நோக்கி வருதோ முழங்காலிட்டு கையை மேலே தூக்குங்க. நீங்க கையை மேலே தூக்கும் போது பிரச்சனை உங்களை விட்டு தன்னாலே ஓடிடும். முழங்காலிடுங்க, கையை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணிட்டார். ஜெயம் உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.